அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. அடிக்கடி உங்கள் போடுற யூடியூப்ல நீ போடுற பார்ப்பேன். நானும் உங்களை ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். ஆனால் தம்பி அசோக் ஃபாலோ பண்ணுறது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்க ஒரு விஷயம். இப்போ எங்கள் பகுதி மக்கள் கேட்குற அடிக்கடி எங்கள் இருக்க இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் யூனிவர்சிட்டி இருக்கிறனால தலைவர் என்னப்பா ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, உங்கள் இதான் தீர்வு வரும், எப்போ தீர்வு வரும், தீர்வு வரும் எப்போ வரும் அடிக்கடி கேட்குறாங்க. அது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா என்னுடைய சந்தோஷமாக இருக்கும். தீர்வு வருமா, எப்போ வரும்? ஆமாம். அதாவது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ எல்லாம் நிலம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்போ பதிவு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 1180 ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க எம்எஸ்டிசியில், 8260 ரூபா கொடுத்து பிளாட்டுக்கு வந்து எம்எஸ்டிசி கட்டணம் கட்டுறாங்க, சேவை வரி கட்டுறாங்க, ஃபீஸ் பண்ணி கட்டுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை இவ்வளோலாம் கட்டிட்டு நான் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு எப்போ பிளாட் கையில் கிடைக்கும், நாங்கள் பாண்டை வந்து கொடுத்து வாங்க முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா. இது எல்லா மனசுலையும் இருக்குது. தோழர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம எதேச்சியாக வந்து ஜூனியர் சிட்டிசன் சங்கத்துடைய தலைவர், நான் வந்து சீனியர் சிட்டிசன் சங்கத்துடைய தலைவர், ஜூனியர் சிட்டிசன் சங்கத்தோட தலைவர் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. இந்த சந்தர்ப்பத்தில் அசோக்குமார் தான் ரெகுலராக என் கூட உட்காந்து பேசுவார், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தம்பி செல்வத்தை வச்சு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி தான் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். அவரோட டவுட்டு, தெளிவான டவுட்டை கேட்டார். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வினா, இந்த நியமக்ஸ் நிறுவனம் இப்பொழுது இருக்கிறதா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேள்வி, நியமக்ஸ் நிறுவனம் இப்பொழுது இருக்கிறதா? அப்படி இருந்தால் யார் கையில் இருக்கிறது? இந்த நிறுவனத்தின் எம்டி சேர்மன் கையில் இருக்கிறதா அல்லது யார் கையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்குது. இப்போ அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, நிறுவனம் இப்போ இல்லை. எப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணி இவங்களாம் அப்ஸ்காண்ட் ஆனாங்களோ அப்போவே நிறுவனம் இல்லை, நியமக்ஸ் நிறுவனம் இல்லை. சரி, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய இப்போ சொத்துக்களை ஏலம் விடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா நிறுவன தலைவர்கள், அவங்களும் இருக்காங்கன்னா அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பவர் இருக்கான்னா என்ன பொறுத்தவரை இல்லை தான். இப்போ தீர்வு கேட்டிங்க இல்லையா, தீர்வு யார் கையில் இருக்குனாக்கா, ஒரு பக்கம் நிறுவனத்து கையில் இருந்தால் கூட மெஜாரிட்டி ஆஃப் த பங்கு வந்து நம்ம கையில் தான் இருக்கும். இதை சொன்னால் முதலீட்டாளருக்கும் வருத்தம் வரும். என்ன இவர் தொடர்ந்து இவர் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு, நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் சொல்கிறாரு, அவன் தான் நிறுவனத்தை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நீதியரசர் வரதட்சணை ஐயா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, சொல்லி தான் கேளுங்க, அவருடைய தாட்டு என்னோட தாட் ப்ராசஸ் அவரோட தாட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒன்றா சிக்காகும். எப்படின்னாக்கா, அவர் என்ன நினைக்கிறார், ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும், அதுக்கப்புறம் ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுட்டு எல்லா சொத்தையும் பறிமுதல் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ இவர்கிட்ட வந்த சொத்தை வந்து வச்சுக்கிட்டு ஏலம் விட்டு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஏலம் போகுது, ஏலம் சரியாக போகலை, ஏலம் சரியாக போகலை. ஏன் போகலைனாக்கா, தேர்ட் பர்சன் வெளியால் யாரும் எடுக்கல, ஏலம் எடுக்க வரல. அப்படி தேர்ட் பர்சன் வராதப்போ பணம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி இல்லையா. இந்த சூழ்நிலையில் பாண்டுக்கு லேண்டுங்கிறதுக்கு அவர் இறங்கி வந்துட்டார். பாண்டுக்குள்ள நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ விக்டிம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் பார்த்து எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுவும் ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் தான். இப்போ இந்த நிறுவனத்தில் 1/3 தான் வந்து பியூர் இன்வெஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரியுமா? 1/3 தான் இன்வெஸ்டர்ஸ், மீதி 2/3 யாருன்னா எல்லாமே ஏஜென்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கம்ப்ளைண்ட் புகார் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 75,000 பேர் பேர் தான் வச்சுக்கலாம். 2/3 எவ்வளவு? 50,000 பேர் யார்? எல்லாம் ஏஜென்ட்ஸ். மீதி இருக்கிறது எவ்வளவு? 25,000 தான். 25,000ல் ஆளுக்கு ஒரு பிளாட் எடுத்தால் கூட 19,000 சம்திங் பிளாட் இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பிளாட் கிட்ட வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 20,000 பேருக்கு ஆளுக்கு ஒரு பிளாட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும்? 25,000 பேர் எம்எஸ்டிசியில் 1180 ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்ல. இது வரைக்கும் 8,000 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ சொல்லுங்கள், தீர்வு யார் கையில் இருக்குது? இப்போ முதல்ல ஒரு ஏலம் விட்டார், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏலம் விட்டார், முதல் சுற்று ஏலம் விட்டார், ஏலம் போகலை. அடுத்து என்ன பண்ணார்? 2ஆவது சுற்று ஏலம்னாரு. காலதாமதம் ஆகுதா? இப்போ 2ஆவது சுற்று ஏலம் சரியாக போகாதனால 3ஆவது சுற்று ஏலத்துக்கு வந்துருக்கு. இப்போ 3ஆவது சுற்று ஏலத்துலேயும் இப்போ பிளாட்டுகள் சரியாக போகாமல் தங்கி போச்சுனாக்கா மீதம் வந்துனாக்கா அடுத்து என்ன பண்ணுவாங்க? 4ஆவது சுற்று ஏலம், 4ஆவது சுற்று ஏலம், இப்படி 4ஆவது சுற்று ஏலம், 5ஆவது சுற்று ஏலம், இப்படி போக போக கால நீட்டிப்பு ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணுவார்னா, இதுக்கு மேலே இப்படி நம்ம காலம் தாழ்த்த வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து டான்பிட் கோட்டு கொடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு அவர் வரலாம். அந்த சமயத்தில் அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நான் என்னுடைய அனுமானம். மக்களே, இது வந்து என்னோட அனுமானம் தான், வேறு யாருடைய எதுவும் கிடையாது. என்னோட அனுமானம் என்னென்னா, தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேன்,
நீதியரசர் என்ன செய்ய வாய்ப்பு இருக்குனாக்கா, பணம் வேணுங்கிறவங்களுக்கு பணம் இருந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் இல்லாத பட்சத்தில் நீங்கள்லாம் டேன்பிட் கோர்ட்டில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்கள டேன்பிட் கோர்ட்டுக்கு விட்டுட்டு இவங்க 8260 கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எம்எஸ்சிசியில் கட்டிட்டு. அப்போ இவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்தே ஆகணும். அப்போ டோட்டலாக எவ்வளவு கோடிக்கு ஏலம் போயிருக்குது, லைபிலிட்டி எவ்வளவு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எவ்வளோ பெர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பெர்சன்டேஜ் நிலத்தை 8260 கட்டி யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அவருக்கு கையில் தாங்க பாலிசி ஜஸ்டிஸ் பிரதர் சக்கரவர்த்தி ஐயா கையில் இருக்குது. அவர் என்னன்னாலும் முடிவு எடுக்கலாம். ஏழை எடுக்கிறதா நல்லது, எடுத்தால் தான் தீர்வு வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நான் நிறுவனத்துக்கு சப்போர்ட், நிறுவனம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. நிறுவனம் இல்லை, இருக்கிற நிறுவனமும் பாலா கமல் கையில் இல்லைன்னு தான் சொல்லிட்டேனே. வேற யார் கையில் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டேனே. அப்போ யார் கையில் தீர்வு இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நிறுவனம் ஏமாற்றிட்டான், நிறுவன சொத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான், இன்னும் பதுக்கி வச்சிருக்கான். நான் என்ன சொல்றேன், இருக்கிற சொத்து வந்த சொத்தை முதல்ல ஏழை எடுங்கயான்னு சொல்கிறேன். இருக்கிற சொத்துலாம் ஏழை எடுத்துட்டு வச்சுங்களேன், அப்போ மீதி பத்தாம கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, அப்போ போய் என்ன பண்ணுவான், டைரக்டர் கையில் இருக்கிற சொத்துலாம் பிடுங்குவான். இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கனால நமக்கு தாமதம் தான் ஆகும். ஒன்று, நான் லீடர்ஸுகளை நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். லீடர்ஸ் சம்பாதிச்சிருக்கிறான், நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிடுறேன். நல்லா சம்பாதிச்சவனே இப்போ ஒதுங்கி இருக்கிறான். கஸ்டமருக்கு பதில் சொல்ல, விக்டிம்ஸுக்கு பதில் சொல்றது இல்லை. நிறுவன தலைவர்களுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. அதாவது வீரசக்தி, இவன் சார்லஸ், இவன் கபிலன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம், இந்த மாதிரி கொள்ளடிச்சு கொள்ளக்காரெல்லாம் இவனை போல நிறைய பேர் காரைக்குடியில் நிறைய பேர் இருக்கான், சங்கம்லாம் வச்சிருக்கான். இவனுங்கெல்லாம் நிறுவனத்துக்கு எந்த சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறானே. இது எதுக்கு சம்மந்தம் தெரியுமா? சிறு வயசுல இருந்து எந்த தாயினுடைய மார்பகத்தில் பால் குடிச்சானோ அந்த மார்பகத்தை நல்லா வளர்ந்த பிறகு அறுக்கிறதுக்கு சமம். இதை வருத்தத்தோடு நான் பதிவிடுறேன். எனக்கு அழுகுறது, இவங்க பார்த்து முடிச்சிருக்கலாம். ஒரு கஸ்டமர் யார் பணம் போட்டாங்களோ அவங்கள ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறது இல்லை, ஒரு ஆறுதல் ஆல்பர்ட் சொல்றது இல்லை. ஈவோடபிள்யூல எல்லாருமே ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்கிறாங்க. லீடர்ஸ் லிஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. தோழர்களே, நீங்கள் எந்த லீடரும் எனக்கு தெரியாது, நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்கள் முகம் கூட எனக்கு தெரியாது. நீங்கள் நிறுவனத்தோடு சேர்ந்து செட்டில்மெண்ட் பண்ணனாக்கா நான் இப்போ அழைப்பு விடுறேன் உங்களுக்கு. நீங்கள்லாம் தயவு செய்து ஈவோடபிள்யூ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க. நீங்கள் கும்பலாக போய் நீதிமன்றத்தில் மெமோ ஃபைல் பண்ணி நாங்களாம் ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, நாங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு நாங்கள் யார்கிட்ட வாங்கி போட்டோமோ அந்த பியூர் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்தா போதும், நீங்கள் சொன்னாலே போதும். இப்போ இருக்கிற சொத்து போதும். ஏன்னா 2/3 கழிஞ்சு போகும். இப்போ எவ்வளோ 2600 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பில்டிங்லாம் சேர்த்தா ஒரு 3000 கோடி வந்துடுவாங்களேன். இந்த 3000 கோடியில் இப்போ 6000 கோடி தேவைன்றாங்க. 2/3 வெளியே போயிட்டானா அழகா பெனிஃபிட்டோட செட்டில் பண்ணலாமே. அதுக்காக தோழர்களே, நான் சொல்றதை கேளுங்க. வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றேன்னா, விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றேன்னா, தீர்வு நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம எவ்வளோ சீக்கிரமா ஏலம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா காலதாமதம் ஆகும். ஒன்று, லீடர்ஸுக்கு நான் என்ன எச்சரிக்கிறேன்னா, நீங்கள் இப்படியே எனக்கென நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லார் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உங்களுடைய சொத்துக்களை மட்டுமல்ல, நீங்கள் சொந்தமாக சேர்த்த சொத்து, உங்கள் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, மச்சான்லாம் இருக்கால, ஒய்ஃபோட தம்பி, இவனுக்கு சொத்தெல்லாம் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாதுங்கிறத அந்த எச்சரிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் புகாரெல்லாம் வாபஸ் வாங்குங்க. மீதி இருக்கிறத சொத்துக்களை அழகாக 10% நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம், பாதிக்கப்பட்ட பியூர் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னா தீர்வு வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா சொன்னதை? அப்போ 2 பேர் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? பாலா கமல் கையில இல்ல. அவங்க கையில கம்பெனியே இல்ல. அவங்க கையில இப்ப கம்பெனி வேற யார் கையில இருக்கு? கம்பெனினா எல்லாம் சேர்ந்தானே கம்பெனி. ஆமா, கூட கம்பெனி எல்லா லீடரும் சேர்ந்தானே கம்பெனி. அப்படி தலைமைன்னு சொன்னா கூட தலைமை இப்படி அவங்க கையில பவர் இல்ல. பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி தான் இருக்காங்க அவங்க. அதனால இப்ப யார் கையில இருக்குனாக்கா, நிறுவனத்தில் முதலீடு செய்த பியூர் இன்வெஸ்டர்ஸ் கையில எடுக்கணும். அடுத்து யார் கையில இருக்குன்னா, ஏஜென்ட்ஸ் கையில இருக்கு. ஏஜென்ட்ஸை வித்துட்டா வாங்கணும், கம்பெனி வித்துட்டா வாங்கணும். 2 நடந்துன்னா தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும். பணம் தான் வேணும்னு இருக்கவங்களுக்கு எனக்கு கிடைக்கணும் இப்போ சொல்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். இதை பதிவு நான் போட்டவொடனே சிவகாசி ராமூர்த்தி கீழே பதிவு போடுவார். நான் விடமாட்டேன், நான் ஸ்டே வாங்குவேன், ஏன்னா பணம் வாங்கிக்கிறோம், பணமும் கொடுக்கணும், ஒரே டைமில் கொடுக்கணும் பாரு. ஒரே டைமில் கொடுக்குறதுக்கு இருந்தால் தானே நம்ம சொல்கிறத நீதியரசர் கேட்பாரா? இவன் ஏலத்தை எடுத்துட்டு காத்துட்டு உட்காந்துருக்கான், 8200 கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவனை காக்க வைப்பாரா அவர்? அப்போ என்ன பண்ணுவார்? இதுதான் வாய்ப்பு இருக்குது. பணம் வேணுங்கிறவங்க டான்பிட் கோர்ட்டில் போய் வாங்கிக்கிங்க,
ரயில் கோர்ட்டில் போய் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறேன், கொடுக்குறதுக்கு வாய்ப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டு தெளிவாக புரிஞ்சுதா? ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்போ முதலீட்டா கையிலும் இருக்கு, ஏஜென்ட்ஸ் கையிலும் இருக்கு, கம்பெனி நிறுவன தலைவர் கையில் இல்லை. அவங்களே பல்லு கொடுக்குற பாம்பு மாதிரி தான் இருக்காங்க, நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காங்க. அதனால இந்த 125 பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அவங்க இன்னும் மேல்மட்ட தலைவர்கள், இடைமட்ட தலைவர்கள், அடிமட்ட தலைவர்கள் வரைக்கும் நான் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்த அத்தனை தலைவரும் வாபஸ் ஆகணும். ஆரம்பத்தில் என்ன சொன்னான்? மனசாட்சியை தொட்டு என்ன சொன்னான்? எனக்கு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, நான் யார்கிட்ட வாங்கி போட்டனோ அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னான்ல. இப்போ அதே மாதிரி விட்டு விலக வேண்டியதுனே. ஏன் போட்டி ஏலம் எடுக்கிறான்? ஏலத்தையும் ஏற்றி விட்றான். இப்போ இவங்கெல்லாம் விலைக்கிட்டான்னா பியூர் முதலீட்டாளர்கள் என்னை போன்றவர்களுக்கு 10% செட்டில்மெண்ட் கிடைக்கும். இதுதான் ஒரே வழி. அதனால 2 பேர் கையிலும் தான் இருக்குது, ஏஜென்ட்ஸ் கையிலையும் பியூர் இன்வெஸ்டர்ஸ் கையிலும் தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி சொல்லிடலாமா? நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தெளிவாக இருக்குங்க. அதாவது எங்கள் தேனிக்காரங்க அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சந்திச்சதில் இந்த தீர்வு நீங்கள் சொன்னதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றியாகிறேன். இதுதான் தெளிவுன்னு எனக்கு பட்டுச்சு. அதை நான் மனசில் நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க. ஆகாசம் நினைக்க மாட்டேங்க. நான் இறை நம்பிக்கை உள்ளாடு, ஆண்டவர் நம்பிக்கை சொல்ல நான் பேசியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. இதுதான் வரும் பாருங்க. இது நீதியரசரே அந்த வீடியோ பார்த்தா கூட ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு. அந்த ஏஜென்ட் வந்து இந்த அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, மற்றவங்களுக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க. அப்புறம் அது அந்த மாதிரி என்னன்னா இவங்க தான் காரணம், லீடர் தான் காரணம் இருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது இப்படின்னா, ஏஜென்ட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் சரி, இப்போ 10 சொத்து 10 நீ அதிகமாக ஏற்றி விட்டீங்கன்னா இப்போ படிச்சில உன் சொத்தையும் போடுவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. உன் சொத்து மட்டும் இல்லை, உன் பாண்டு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அப்போ தான் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் நினைச்சிருக்காங்க. கமல் பாலா நமக்கு போல வந்து சுமிதாங்க ஏற்றுப்பாங்க நினைச்சிருக்காங்க. அவங்க எத்தனை நாள் ஏற்றிட்டு இருப்பாங்க. அவங்க கமல் வந்து ஒரு பட்டணம் தட்டாருன்னா போகும். எல்லாரும் பேரும் இதுக்கு உள்ள வச்சிருவாங்க. இவட அப்படியே எல்லா பட்சத்தையும் பறிமுறை விடுறாங்க. அதான் நடக்கும். எல்லாமே ஒழுங்கு சேர்ந்து ஒழுங்கு பண்ணாங்க. அந்த கம்பெனி ஏங்க சிஹெச்சி ஏஹெச்சி ஆர்ஹெச்சி கம்பெனி வச்சிருக்காங்க. என்னங்க இது? நாங்கள் கார்பரேட் அறிஞர் தாய் எது? நீ சம்பாதிக்கிறதுக்கு தாய் வேணும். பால் மாதிரி பணத்தை கொடுத்த யாரு? நிறுவனம். என்ன அர்த்தம்? நிறுவனம் ஏமாத்திட்டு அர்த்தம். அது நான் கொடுத்தா பரவாயில்ல, நான் பியூர் இன்வெஸ்டர். லீடர் சம்பாதிச்சு லீடர் போய் கம்பெனி கொடுத்தானா அப்போ தாய் மார்பத்தை அறுக்கிற மாதிரி தானே. நன்றி சகோதர சகோதரி.